நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் முன்னர் நீங்கள் முந்தாதீர்கள். அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் செவிருபவன் நன்கறிபவன். அல்லாஹ்னு என்னப்போ உங்களுக்கான செய்தி. அந்த செய்திக்கு முன்னர் முந்தாதீர்கள். உணர்வு செய்தி உணர்வுல வருது. செய்தி உணர்வாக இருக்கு. அதுக்கு முன்னர் முந்துறீங்க, நீங்க அவசரப்படுறீங்கன்னா உணர்ச்சியில் இருக்கிறீங்கன்னு. உணர்வுல நீங்க இருந்து உங்களுடைய இறைவனுடைய சாட்சி வந்து அதை பேசுபவர்களாக இருப்பீங்களே தவிர முன்கூட்டியே நான் அது கிடைக்க போகுது, எனக்கு இது கிடைக்க போகுது, இந்த திட்டம்லாம் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் அது நிறைவேறுவதற்கு முன்னரே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நிறைவேறினதுக்கு அப்புறம் நிறைவேறத பேசுவீங்களே தவிர இது நல்லபடியாக நிறைவேறும், இறைவன் அனுமதி கொண்டு நிறைவேறும், நல்லபடியாக நிறைவேறுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே அதை பற்றிய செய்தியை வெளியே கொண்டு வர்றீங்க, அச்சடிச்சும் அதை கொண்டு வர்றீங்க. இறைவனுடைய கருணை இருப்பதன் காரணமாக மன்னிச்சு வாழ வைக்கிறான், ஒன்று ரெண்டு காட்டவும் செய்கிறான். நீங்கள் முன்கூட்டியே அறிவித்து அது அந்த மாதிரி நடக்காத போது உங்களுக்கு அறிவிக்கின்றான். நீங்கள் முன்கூட்டியே அறிவிக்காதீங்க, முந்திக்காதீங்க. இறைவன் என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்லுங்கள். உள்ளச்சத்துடன் இருங்கள். அந்த செய்திக்கு உள்ளச்சத்துடன் இருங்கள். எல்லாவிடம் உள்ளச்சத்துடன் இருங்கள். அந்த செய்திக்கு உள்ளச்சத்துடன் இருங்கள். அந்த செய்தி உங்களுக்கு வந்து சேருது இல்லையா? வானவ தூதர்கள் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறாங்க. உங்களுடைய உள்ளத்திலேருந்து செய்தி வருது. அந்த செய்தி அவங்களுக்கு அறிவிப்பவர்கள் வானவர்கள், வானவர் தூதர்கள். அவர்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள். மனிதன் உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது கூட அந்த செய்தியை உங்கள் உள்ளத்தில் ஏற்றி வைப்பவர்கள் வானவ தூதர். அவர் எப்பொழுதும் இருக்கிறார். வானவ தூதர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். இறைவனுடைய செய்தியை உங்களுக்குள் உங்கள் மனதில் இறக்குபவர்கள் அவர்கள் தான். நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள், அவசரப்படாதீங்க. நிறைவேறினதுக்கு அப்புறம் நிறைவேறினதை பேசுங்க, எடுத்து சொல்லுங்க, சாட்சியாக சொல்லுங்க. குறி சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க. நல்லபடியாக நடந்துட்டு அது நடந்தது மட்டும் எடுத்து சொல்லிட்டு வாங்க. அது வரைக்கும் பொறுமையோடு இருங்க, அவசரப்படாது, முந்தாது. நன்கறிபவன் செவியுறுபவன். உங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். நீங்கள் மனசில் என்ன கேட்டுட்டு இருக்கீங்கிறது அவனுக்கு தெரியும். அதை பற்றி நன்றாக அறிந்தவன். நீங்கள் வெளியே சொல்லும்போது சாட்சியாக சொல்லுங்கள், நடந்ததை சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க. யாருக்கு அறிவிக்கிறா? நம்பிக்கை கொண்டவர்களே. நல்லது வேணும்னு நம்பிக்கை கொண்டீங்க இல்லையா? நடந்ததுக்கப்புறம் சாட்சி சொல்லுங்கள். இதுதான் மற்றவர்களை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்குவதற்கு. தெளிவு மேலே தெளிவு. அவங்க தெளிவு கேட்பாங்க. ஒன்று நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சு கேட்டால் சொல்லுங்கள், அதான் தெளிவு. எப்படிப்பா சாட்சி? அதெல்லாம் தெரியாது, எல்லாமே இறைவன் ஆக்கினாங்க, எப்படி ஆக்கினான்னு கேட்பாங்க. அப்போதான் எனக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, எப்படி நடந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை அப்போதான் எனக்கு நம்பிக்கை வரும். அதை பற்றிய தெளிவு சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு எப்படி புரியணுங்கிறது. அப்போ உங்கள் இயற்கையாக ஆகும் வரை வெளியே சொல்லாதீங்க, முந்திக்காதீங்க, அவசரப்படாதீங்கன்றான். எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படாதீங்க. நிறைவேற அதை சொல்லிட்டு வாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு முன்னர் அந்த செய்தி வரலாம், நீங்கள் அதை அறிவிக்கலை, அந்த செய்தி வந்திருக்கு, நீங்கள் முந்தலை, செய்தி வருது. அவனுக்கு தெரியும் அந்த செய்தி எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் அவசரப்படாதீர்கள். உங்கள் செய்தியை சாட்சியாக ஒருத்தரும் சொல்லிட்டு வரணும், அது வேற. ஒவ்வொருவரும் அவருடைய சாட்சிகளே சொல்லட்டும் அப்படின்னு நம்மளும் என்ன நடந்துச்சோ அதை சொல்லுவான். முந்திக்க வேண்டாம். அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றும் வரை பொறுமையாக இருங்கள்.